அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பேச்சியை பற்றிய முன்னோட்டமான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். துலாம் ராசினருக்கு 6ஆம் இடத்தில் ராகு, விரய ராசியில் கேது. விரயத்தில் கேது இருப்பதால் பொருட்கள் களவு போகலாம். மணி பர்ஸ், செல்போன் போன்றவற்றை கவனமாக பாதுகாத்து கொள்ளல் வேண்டும். 6ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் நோய் நொடிகள் மறையும், பல வரவுகள் உண்டாகும். போகஸ்தானத்தில், அதாவது போகஸ்தானத்துக்கு அதிபதியான ராகு 6இல் இருப்பதால் சிற்றின்பங்களில் நாட்டம் செல்லும். பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. வியாபாரத்தில் ராகுவினால் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர். மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலை அமையும். எதிர்பாராத சில லாபகரமான வாய்ப்புகள் தங்களுக்கு அமையலாம். 12இல் உள்ள கேதுவினால் உபரி வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சிறு சிறு சங்கடங்கள் உறவினர்களால் வந்து விலகும். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மதிப்பை தங்களுக்கு கூட்டும். எதிர்பாராத சில செலவுகள், திடீர் செலவு உண்டாகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை வந்து போகலாம். செயல்பாடு இந்த மந்தத்தன்மை குறையும். கடை உணவுகளை தாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையில்லாத பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். கூட்டு வியாபார பணிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். திரவ வழி தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம். அரசியல் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், ஒத்துழைப்பு கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் தற்போது ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் கலை சார்ந்த துறைகளில் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வரவுகள் மேம்படும். அதனை பாதுகாத்துக் கொள்ளுதல் நல்லது. பெண்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். திருடு போவது, களவு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். ஆக துலாம் ராசினருக்கு இந்த ராகு கேது பேச்சினால் ஓரளவு நன்மைகளே உண்டாகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.